வணக்கம் நண்பா. நம்மளில் பல பேர் ரயில்வேஸ் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவோம் சிங்கப்பூரில். அப்படி விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டு பேசிக் தியரி டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அப்போ தான் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை டேரெக்டாக இங்கே எடுக்கிறதா இருந்தாலோ எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பேசிக் தியரிக்கானது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் திஸ் சைன் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெசிக்னேட்டட் pedestrian crossing ahead, elderly people or handicapped pedestrian crossing ahead, designated silver zone ahead அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சைனுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் போட்டிருந்தா அந்த ஜோனில் வந்து எல்லா விதமான பீப்புளும் வந்து கிராஸ் பண்ணுவாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ட்ரைவ் பண்ணுற எல்லாருமே இந்த சிம்பிளை பார்த்தா அந்த இடத்துல வந்து மக்கள் வர இடம், ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக போகணும் அப்படின்னு தான் மீனிங். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் தான், டெசிக்னேட்டட் pedestrian crossing ahead. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திஸ் சைன் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெட் கலர் சர்க்கிளில் நடுவில் ஒயிட் கலரில் மைனஸ் மாதிரி போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ வெயிட்டிங், நோ ஸ்டாப்பிங், நோ என்ட்ரி. இந்த சிம்பிளை பார்த்தா நீ என்ன பண்ணணும், வெயிட் பண்ணக்கூடாதா, இல்லை அங்கே நிறுத்தக்கூடாதா, இல்லை என்ட்ரியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மீனிங் என்னன்னா என்ட்ரியே இல்லை. இந்த சிம்பிள் பார்த்தா வெஹிக்கிள் வந்து அந்த பக்கம் போகவே கூடாது, அதான் மீனிங். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் லைட் ஜங்ஷன் ஆம்பர் லைட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜங்ஷன் ஏரியாவில் சிக்னல்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து எல்லோ லைட் எரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் லைன், ப்ரிப்பேர் டு கோ இஃப் த வே இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம எல்லோ கலர் லைட் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளோட முன்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் கூடாது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஸ்டாப் பிஃபோர் த ஸ்டாப் லைன். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ரெட் கலர் சர்க்கிள் பண்ணி 2 கார் உள்ளே இருக்க மாதிரியும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நோ என்ட்ரி ஃபார் மோட்டர் கார்ஸ், யூ கேனாட் ஓவர்டேக் அனதர் வெஹிக்கிள், யூ கேனாட் பார்க் அப்ரெஸ்ட் அனதர் கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் இந்த சிம்பிள் பார்க்குறோமோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். மேபி ஓவர்டேக் பண்ணால் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருக்கலாம் முன்னாடி, அதனால் அலர்ட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள் பார்த்தா நம்ம ஒரு காரோட இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் ஓவர்டேக் அனதர் வெஹிக்கிள். அதுதான் இதுக்கான ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்சின் ரிங் போட்டு ஸ்டாப்புன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிளை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ நீட் நாட் ஸ்டாப் இஃப் தேர் இஸ் நோ டிராஃபிக் ஆன் ஏ மேஜர் ரோட், யூ மஸ்ட் ஸ்டாப் அண்ட் கிவ் வே டு டிராஃபிக் ஆன் ஏ மேஜர் ரோட், யூ நீட் நாட் ஸ்டாப் இஃப் யூ ஆர் டேர்னிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சிம்பிள் பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி மெயின் ரோட்டில் போகிற வெஹிக்கிளுக்கு வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ஸ்டாப் அண்ட் கிவ் வே டு டிராஃபிக் ஆன் ஏ மேஜர் ரோட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏ அண்ட் பி காரை போட்டு ஒரு ஜங்ஷனில் நிற்கிற மாதிரியும், இந்த 2 காரில் வந்து எது வந்து கரெக்டான வழியில் இருக்குது, எந்த காருக்கு வந்து வழி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஜங்ஷனில் கொடுத்துருக்க கார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏ கார் இருக்குல்ல, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஆக்சுவலாக. ஏன்னா பி கார் வந்து ரைட் சைடு போகிற மாதிரி நிற்கிது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ கார் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ ஏ கார் போனதுக்கப்புறம் தான் பி கார் போகணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வழியில் எது இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ கார் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, while driving and you hear the siren of the ambulance behind you, you shoot. ஆக்சுவலாக ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், பின்னாடி சைரன்ஸோட ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கீப் லெஃப்ட், ஸ்லோ டவுன் அண்ட் ஸ்டாப் இஃப் நெசசரி, ஸ்பீட் அப் இன் ஆர்டர் நாட் டு அப்ஸ்ட்ரக்ட் த ஆம்புலன்ஸ், ஸ்டாப் இமீடியட்லி டு லெட் த ஆம்புலன்ஸ் ஓவர்டேக் ஆர் பாஸ். ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் லெஃப்ட், ஸ்லோ டவுன் அண்ட் ஸ்டாப் இஃப் நெசசரி. ஆம்புலன்ஸ் வந்து சைரன்ஸோடு வரும்பொழுது எப்பயுமே வந்து நம்ம வெஹிக்கிளை லெஃப்ட்டில் மூவ் பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவோம் முடிஞ்சால். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய்க்க வேண்டியதான் கண்டினியூவாக. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் தான். வென் யூ ஆர் ஃபாலோயிங் அனதர் வெஹிக்கிள் ஆன் ஏ வெட் ரோட், யூ ஷுட் கீப். அதாவது ஈரமான ரோட்டில் ஒரு காருக்கு முன்னாடி நம்மளோட கார் போகும்பொழுது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பேசிக்காக வந்து ஈரமான ரோடு இல்லாத பொழுது நார்மல் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு முன்னாடி இன்னொரு கார் போகும்போது 2 செகண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 2 செகண்ட் பிகைன், மோர் தென் 2 செகண்ட் பிகைன், 2 செகண்ட் பிகைன். ஸோ நார்மலான சூழ்நிலையில் வந்து நீங்கள் 2 செகண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போனால் போதும். ஈரமாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 செகண்ட் யூஸ் பண்ணி போனால் தான் பெட்ரு. ஸோ ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 செகண்ட் பிகைன்.
தி டூஸ் அண்ட் ரூல்ஸ் இஸ் எ சிம்பிள் செக் டு என்ஷூர். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எ சேஃப் லென்த் ஆஃப் டைம் டு சிக்னல் பிஃபோர் யுவர் மனவர், எ சேஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட், த சேஃப் டிஸ்டன்ஸ் ஃபார் யூ டு மூவ் ஆஃப் ஃப்ரம் ஏ ஜங்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் வெஹிக்கிள் அண்ட் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட். டூஸ் அண்ட் ரூல்ஸ் என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட வெஹிக்கிளுக்கும் இன்னொரு முன்னாடி இருக்க வெஹிக்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை செக் பண்ணுறது தான் அந்த டூஸ் அண்ட் ரூல். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆன்சர். A broken white line on the center of the road. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா parking is not allowed on the either side of the road, keep to the left of this line, the area is dangerous, you must not. ஆக்சுவலாக அந்த டாட் லைன் ஒன் வேல நிறைய டைம் பார்ப்போம். நம்ம அப்படி ரெண்டு லேண்ட் இருந்து ஒன் வேவாக இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே லெஃப்ட்டில் தான் ட்ராவல் பண்ணணும். அன்லெஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணும் பொழுது ரைட் சைடு போயிட்டு போகலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லேண்ட்லேயே இருந்தால் பெட்ரு. ஸோ அதுக்கான மீனிங் தான் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீப் டு த லெஃப்ட் ஆஃப் திஸ் லைன். ஓகேன்பா, ஓரளவு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் திரும்ப பார்ப்போம். பாய்.